ஜல்லிக்கட்டு தான் மதுரையில் ஃபேமஸ். அங்கே பார்க்க உங்களை எதிர்பார்க்கலாமா? ஐயா, மாடு பிடிக்கிற அளவுக்குலாம் நான் கிடையாது. நீங்கள் மாடு பிடிக்கிறது வேணா பார்க்கலாமா? எங்கிட்ட பிடிக்கிறது மாடு அதில் கொண்டு தள்ளி விட்டு போயிடாதீங்க. பார்க்க வருவீங்களா? இல்லை, மாடு பார்க்க முடிஞ்சா அங்கே போவேன். இல்லைன்னா அந்த பொங்கலை முடிச்சுட்டு திருப்பி சென்னைக்கு போகணும், நிறைய வேலை இருக்குது. இல்லை, உங்களுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு மாடு பிடிச்ச அனுபவம்லாம் இருக்குது, அதுவும் அப்படிதான்? மாடை பார்த்து ஓடி இருக்கணும், பிடிச்ச அனுபவம் கிடையாது. சரி சரி. அது எங்கே வருது யாருக்கு தெரியும். இப்போ எல்லாம் மாடு கொஞ்சம் கண்ட்ரோலாக வர்றாங்க. அப்போல்லாம் மாடு இங்கிட்ட பேசிக்கிட்டு பின்னால் அவனுக்கு குத்தி தீட்டு போயிடும். எப்போல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாம் கண்ட்ரோலோட போய்கிட்டு இருக்குல்ல. ஜல்லிக்கட்டு ரொம்ப சிறப்பாக அழகாக இன்னைக்கு பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்குல்ல. அது போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் போய் பார்ப்பேன். இல்லைன்னா உங்களை சிறப்பாக முடிச்சுட்டு போய் ஊரில் போய் மற்ற வேலையில் பார்க்கணும். அடுத்த படத்துக்கு தயாராகிட்டு இருக்கோம். என்னென்ன படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ கேங்கர்ஸ், சுந்தர்ஜி படம் கேங்கர்ஸு, பௌத் பாசியோட சேர்ந்து மாரிசன் படம், இப்போ 2 படம் ரெடியாக இருக்குது. நீ அடுத்த பிரபுராவும் நானும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறோம். அடுத்த பிரபுராவும் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். அதாவது ஷூட்டிங் இப்போ ஏப்ரலில் ஆரம்பிச்சிட்டாங்க, மார்ச்சில். மேடையில் பேசும்போது ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிங்க, அது எப்படி? என்ன கோரிக்கை? டாக்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க வடிவில். கொஞ்சம் ஏழைகளுக்கு கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு. அது ஒன்றும் ஜாலியான மட்டும் தானே. அதான் என்ன கோரிக்கை? வடிவில் சொன்னால் தப்பு இல்லை. என்ன சார், ஏழை வாழைகளுக்கு கொஞ்சம் பார்த்து போட்டுருங்க, அவ்வளோதான். விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அவர் இடத்த நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா சார்? வேற என்ன பேசுமா? அஜித் கார் விபத்தா இருக்குறாங்க, நலமா இருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? வேற எதாவது பேசுவோமா? சரி, 23ஆம் புலிகேசியமா எடுத்து எப்போ உங்களை பார்க்கலாம்? எல்லா படமும் அடுத்த செலக்ட் பண்ணி வருது. இப்போ இல்லை, மாமன்னன்ல ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் இது முழுமையில் நகைச்சுவை படம் கேங்கர்ஸ், ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை குட்டியோட எல்லாரும் சேர்ந்து ரசிக்கிற அளவுக்கு படம் பிரமாமா வந்திருக்குது. ஆமாம், தமிழ் சினிமாவில் முன்றைய மாதிரி முழுநீள காமெடி படங்கள் வந்து வருவது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதை மாதிரி பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா நீங்கள் உங்களோட பீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த காமெடி படங்களுக்குன்னு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு. இல்லை, நான் வந்து மொத்தம் 3 பரிமாணம் இருந்தேன். ஒரு பரிமாணம் என்னென்னா ட்ராக் பண்ணுவேன். இப்போ அந்த ட்ராக்கை நிப்பாட்டிட்டேன். ஆமாம், அப்போ ஆமாம், இப்போ ட்ராக்கை நிப்பாட்டிட்டான். அப்புறம் ஹீரோக்குள்ள காம்பினேஷன் இருக்கும், அவன் தனியாக ஹீரோ பண்ணுவேன். இப்படி 3 வருஷம் கையில் கைவசம் வச்சுருக்கோம்ல. அதனால் இப்போ ட்ராக் பண்ணுற காமெடியெல்லாம் இப்போ இல்லை. இப்போ அதனால் இப்போ கதையோடு வர்றது. இப்போ கேங்கர்ஸுங்கிற படம்னா கதையோட ஹீரோ கூட வந்து ஒரு ஆதவன் படம் மாதிரி முழுக்க இந்த மாதிரி கதையில் செலக்ட் பண்ணிட்டு